லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் இன்றைய சிறப்பு செய்தி அறிக்கை. 1989ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பொன்முடி சுகாதாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார். 1996ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பொன்முடி போக்குவரத்து துறை அமைச்சரானார். 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பொன்முடி வெற்றி பெற்ற போது உயர்கல்வித்துறை மற்றும் கனிம வளத்துறை அமைச்சரானார். 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தோற்றுப்போனார். 2021ஆம் சட்டமன்ற தேர்தலில் திருக்கோவிலூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மு.க. ஸ்டாலின் அமைச்சரவையில் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார். பொன்முடி அமைச்சராக இருந்த ஒவ்வொரு முறையும் அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் தான். புறம்போக்கு நிலத்தை தன் பெயருக்கு பட்டா போட்டது, வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தது, அனுமதிக்கப்பட்டதை விட அதிகமாக செம்மண் எடுத்து அரசுக்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்தியது ஆகிய வழக்குகள் அவற்றில் குறிப்பிடத்தக்கவை. 1996 2021 காலகட்டத்தில் பொன்முடி போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள புறம்போக்கு நிலத்தை அவர் பெயருக்கு மாற்றி பட்டா போட்டு கொண்டதாக 2003ஆம் ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிந்தது. இந்த வழக்கை விசாரித்த சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஜெயவேல் குற்றச்சாட்டுகள் மெய்ப்பிக்கப்படவில்லை என்று கூறி 2023ஆம் ஆண்டு பொன்முடியை விடுதலை செய்தார். ஆட்சியும் அதிகாரமும் அமைச்சர் என்ற பதவியும் இருக்கும்போது விடுதலை கிடைக்காமல் இருந்தால்தான் வியப்பாக இருக்கும். 1996 2001 காலகட்டத்தில் வருமானத்துக்கு அதிகமாக 1,36,00,000 ரூபாய் சொத்து சேர்த்ததாக பொன்முடி, அவர் மனைவி விசாலாட்சி ஆகியோர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை 2002ஆம் ஆண்டு வழக்கு பதிந்தது. விழுப்புரம் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த இந்த வழக்கின் விசாரணை 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் வேலூர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. அடுத்த 4 நாளில் தீர்ப்பளித்த நீதிமன்றம் இருவரையும் விடுவித்தது. 4 நாட்களில் எப்படி 228 பக்க தீர்ப்பை எழுத முடியும் என்று வினவிய சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இந்த வழக்கு முறையாக விசாரிக்கப்படவில்லை என்று கூறி தாமாக வழக்கை எடுத்துக்கொண்டார். வேலூர் நீதிமன்ற தீர்ப்பை ரத்து செய்தார். இந்த வழக்கில் 2023 டிசம்பரில் தீர்ப்பளித்த நீதிபதி ஜெயச்சந்திரன் பொன்முடிக்கு அவர் மனைவி விசாலாட்சிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் தலா 50 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்தார். இதையடுத்து பொன்முடி சட்டமன்ற உறுப்பினர் பதவியையும் அமைச்சர் பதவியையும் இழந்தார். எளிய மக்களில் யார் மீது குற்றச்சாட்டுகள் இருந்தாலே இரவோடு இரவாக காவல் நிலையத்துக்கு இழுத்து சென்று அடித்து கொடுமை விடுத்து கொண்டிருப்பதை பல வழக்குகளில் பார்த்திருக்கிறோம். சாத்தான்குளத்தில் எந்த குற்றமும் செய்யாத தந்தை மகன் என இருவரை அடித்து கொடுமைப்படுத்தி கோவில்பட்டி கிளை சிறைக்கு கொண்டு சென்று கொன்றதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஊழல் செய்து சொத்து சேர்த்த பொன்முடிக்கோ மேல்முறையீடு செய்ய ஏதுவாக 1 மாதத்துக்கு தண்டனையை நிறுத்தி வைத்தார் உயர்நீதிமன்ற நீதிபதி. அதற்குள் தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டார் பொன்முடி. அவர் தண்டனை பெற்ற போது திருக்கோவிலூர் தொகுதியை காலியானதாக அறிவிக்க சட்டப்பேரவைத் தலைவர் 3 மாதங்கள் எடுத்துக்கொண்டார். பொன்முடியின் மேல் முறையீட்டு வழக்கில் அவருக்கு விதிக்கப்பட்ட 3 ஆண்டு சிறை தண்டனையை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளது. இதையே வாய்ப்பாக கருதிய சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு உடனடியாக பொன்முடி மீண்டும் சட்டமன்ற உறுப்பினரானதாக அறிவித்தார். இதையடுத்து பொன்முடியை அமைச்சரவையில் சேர்க்கும்படி ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பரிந்துரைத்தார். இந்த பரிந்துரை ஏற்க முடியாது என்று கூறி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி ஒரு பதில் கடிதம் எழுதியுள்ளார். அதில் பொன்முடிக்கு உயர்நீதிமன்றம் விதித்த தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதே ஒழிய ரத்து செய்யப்படவில்லை. இதனால் பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது என்று கூறியுள்ளார். வறட்சியாலும் வெள்ளத்தாலும் மாநிலத்தின் பல பகுதிகள் பாதிப்பு, தொழில்கள் நலிவு, வேலைவாய்ப்பு இன்மை, டாஸ்மாக் மதுவால் பெருகும் குற்றங்கள், போதைப்பொருள் பயன்பாடு அதிகரிப்பு, வரம்பின்றி நடைபெறும் இயற்கை வள கொள்ளை, சட்ட ஒழுங்கு சீர்குலைவு என பல்வேறு சிக்கல்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன. தீமைகளை தடுத்து தீயவர்களை ஒடுக்கி நற்செயல்களை செய்து இயற்கை வளங்களை காத்து நாட்டு மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதில் மாநில அரசு அக்கறை காட்ட வேண்டும். மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு அதை செய்யவில்லை.
குற்றவாளி என்று கூறி உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பளிக்கப்பட்ட ஒருவர் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து வழக்கு விசாரணைக்கு ஏற்கப்பட்டுள்ளதாலும் தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் இதையே சாக்காக கொண்டு அவருக்கு மீண்டும் அமைச்சர் பதவியை கொடுப்பதற்கு துடியாய் துடிப்பதின் பின்னால் வலுவான காரணம் ஏதேனும் இருக்குமோ என்று எண்ண தோன்றுகிறது. அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து கழகத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி 100க்கும் மேற்பட்டோரிடம் ஒவ்வொருவரிடமும் பல லட்சம் என்கின்ற கணக்கில் பல கோடி ரூபாய் கையூற்று பெற்ற செந்தில் பாலாஜியை சட்டமன்ற உறுப்பினராக்கியும் அமைச்சராக்கியும் அழகு பார்த்தது திமுக. அவரை அமலாக்கத்துறை கைது செய்து சிறையில் அடைத்தும் பல மாதங்களாக சிறைவாழ் அமைச்சராக்கி அழகு பார்த்தது. எளிய மனிதனை காவல்துறை கைது செய்து சிறையில் அடைத்து விட்டாலே சிறை வாழும் காலத்தில் குடும்பத்துக்கு தேவையான கடமைகளை அவனால் செய்ய முடியாது. அப்படி இருக்க சிறையில் இருந்து கொண்டு அமைச்சர் ஒருவர் மாநிலத்தின் மக்களுக்காக உழைக்க முடியும் என்று திமுக அரசு எப்படி நம்புகிறது என்று உயர்நீதிமன்றமே வினவிய பிறகுதான் அமைச்சர் பதவியிலிருந்து செந்தில் பாலாஜி விலகினார். செந்தில் பாலாஜி, பொன்முடி ஆகியோரை விட்டால் அமைச்சராக அமர தகுதியான வேறு யாரும் திமுகவில் இல்லையா என்றுதான் எண்ண தோன்றுகிறது. மக்களுக்கு நன்மை செய்வதற்கும் தீமை செய்யும் உட்பகைகளை ஒடுக்குவதற்கும் திறமையான அமைச்சர்கள் நாட்டுக்கு தேவை. டாஸ்மாக் கடையில் அரசே விற்கும் சாராயத்துக்கு பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகம் பெற்று மேலிடத்திற்கு பங்கு கொடுப்பவர், துணைவேந்தர் முதல் கல்லூரி விரிவுரையாளர் வரையுள்ள பதவிகளுக்கு விலை பேசி அதில் பங்கு கொடுப்பவர், இவர்களே அமைச்சர்களாக இருப்பதும் அத்தகையோரை அமைச்சரவையில் வைத்திருக்க வேண்டும் என்று முதலமைச்சரே விரும்புவதும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு நல்லதல்ல. அதனால் மக்கள் நலனில் அக்கறை கொண்டவர்களை ஆட்சியாளர்களாக தேர்ந்தெடுக்கும் அளவுக்கு மக்களிடம் அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இன்றைய தேவையாகும். இந்த சிறப்பு செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவடைந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மை தீ பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.